We request you to deliver the presidential address, sir. Respected guest of speaker, Dr. Rahavadiappan sir, respected director, respected dean, respected MS, respected HODs, faculties, dear students, very good morning to everyone. Today's topic, mental health in an unequal world. We all know, we all accept and we all agree that definitely this world is unequal to everyone. Let it be education, let it be health, let it be quality of life we live. In society வந்து டெஃபினட்டாக அன்ஈக்குவலாக தான் இருக்குது. எவ்ரி பர்சன் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், எவ்ரி பர்சன் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், எவ்ரி பர்சன்ஸ் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸாக இருக்கட்டும், எவ்ரி பர்சன்ஸ் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், இட் இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இட் இம்பேக்ட்ஸ் தி குட் மென்டல் ஹெல்த். ஸோ குட் மென்டல் ஹெல்த்னா எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா a person's ability to learn, அதே மாதிரி ஒரு பர்சன்ஸோடைய ability to communicate efficiently, communicate effectively, how efficiently they handle, manage the uncertainties அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு குட் மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது, இம்பாக்ட் ஆகுது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னால. அண்ட் இது மோர் இன்னிய சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடேஸ் சொசைட்டி இஸ் சோஷியல் ஐசோலேஷனை நோக்கி நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி மினிமலாக ஆகிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஒன் சைட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கேட்ஜெட் அடிக்ஷன் வந்து நிச்சயமாக சொல்லலாம், ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன். நீங்கள் லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா சீன ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு சர்வே எவ்ரிடே 4 hours வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஃபோன் யூசேஜ் ஒரு பர்சன் ஆவரேஜாக இருந்தது பர் டே வந்து இன்னைக்கு 6.9 hours பர் டே. அ பர்சன் ஆன் ஆவரேஜ் இன் இந்தியா ஹி யூசஸ் செல்ஃபோன் ஃபார் 6.9 hours. தட் இஸ் தி டைம் வி ஸ்பெண்ட். அவங்களுடைய மெமரியை வந்து இம்பாக்ட் பண்ணுது, அவங்களுடைய காக்னிட்டிவ் அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணுது, அவங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணுது, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணுது. ஸோ இட் ஆட்ஸ் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி வந்து ஒரு சைடில் டிஸார்டர்ஸ்லாம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அண்ட் மோரோவர் நம்ம எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுன்னா டெக்னாலஜி இஸ் ஹியர் டு அசிஸ்ட் அஸ் மட்டும்தான், அண்ட் நாட் டு பி அன் அடிக்ஷன் அப்படின்றத நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அண்ட் ரீசெண்டாக ஒரு சர்வேல கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 2 diseases சொல்கிறாங்க. ரிங்கெக்சிட்டி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அண்ட் ஃபோமோன்னு சொல்கிறாங்க, ஃபியர் அவுட் ஆஃப் மிஸ்ஸிங் லைஃப். இந்த 2 diseases இன்னைக்கு நம்ம யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் கூடிய சீக்கிரம் அது அதிகமாக பாப்புலராக ஆகிறதும் ஆகாதும் நம்மளுடைய கையில் தான் வந்து நிச்சயமாக இருக்குது. அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண போகிறோன்றது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறதுனால இது எனக்கு தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னா இப்போ கம்பெனிஸ் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது how well you handle your humiliation, அதே மாதிரி how well you handle your demoralization ஆகிற situation, how well you handle, எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு டாலரபிளாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக ப்ரைமாக கம்பெனிஸ் எல்லாருமே பார்க்கப்படுறாங்க. அதனால தான் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம காலேஜுக்கு யூஸ்வலாக வந்து 3 minute to 5 minute ஆட் வந்து பண்ணுவோம். எவ்ரி 3 years or 2 years வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த தடவை பிளான் பண்ணும்போது வி பிளான் ஃபார் ஒன்லி 30 second ஆட். என்ன ரீசன்னா பேஷன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்ஸும் அண்ட் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸும் வாட்ஸ் ஐ சஜஸ்ட் இஸ் நாட் மோர் தென் 20% ஆஃப் த பீப்புள் வந்து 30 seconds மேலே ஒரு வீடியோ பார்க்குறதே கிடையாது. ஈவன் நீங்கள் இன்றைக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 1 week வீடியோ வந்து நம்ம எல்லாரும் பார்க்கறதுக்காக போட்டாங்க. பட் எவ்வளோ பேர் அதை பார்த்துருப்போம், இல்லை வந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் பார்த்துன்னு பார்த்தா நிச்சயமாக வந்து கிடையாது. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பேஷன்ஸ் லெவல், டாலரபிள் லெவல் வந்து இருக்குது. அதே மாதிரி பெர்சிவரன்ஸ் பற்றி டைரக்டர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். விடாமுயற்சி அப்படின்றது நம்ம கிட்ட உண்மையிலே இன்னைக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பெர்சிவரன்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள், ஃபெயிலியர்ஸை கூட நம்மளால் வந்து தாங்க முடியல. ஸோ நம்ம எல்லாரும் இங்கே வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக நம்ம என்ன ரோல் நம்ம வகிக்கணும் இந்த சொசைட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி ஈவெண்ட்லையும் சொல்லியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளை எஜுகேட் பண்ணிக்கணும் அந்த மென்டல் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸில், மற்றவங்களையும் எஜுகேட் பண்ணணும், அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும். இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸஸ்க்கோ டிமென்ஷியாவுக்கு கூட இன்னைக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி மாதிரியான பிரெயின் ஸ்டிமுலேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஐ திங்க் சைக்காட்ரிஸ்ட் தே நோ வெல், பெட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நம்ம வி ஹேவ் டு பொலைட்லி அட்ரஸ் தேர் கன்சர்ன்.
சின்ன விஷயமா எடுத்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈட்டிங் டிஸார்டரோ இல்லை ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டரோ இல்லை ஸ்லீப் டிஸார்டர்ஸோ இல்லை வந்து மெமரி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சின்னதாக எடுத்துக்காம அதை ஒரு ரியல் கன்சர்னாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் வந்து இன்டர்ட்ரைனிங் ஆஃப் physical and mental disorders அப்படின்றது தான். I'd like to congratulate Department of Psychiatry for organizing this event. Thank you.